43 புதுமுகங்களுக்கு அதிமுக வாய்ப்பு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் ஒரு கேள்வி எழுகிறது ராஜா. இதில் நிறைய தொகுதிகள், முக்கியமான தொகுதிகளில் புதுமுகங்கள் இறக்கப்பட்டிருக்கிறாங்களோ அப்படின்னு. உதாரணத்துக்கு நீங்களே சொன்னது போல் ஆத்தூர் ஐ பெரியசாமி அவர்களுடைய தொகுதியாக இருக்கட்டும், செங்கோட்டையன் தொகுதியாக இருக்கட்டும், இல்லை ஓபிஎஸ் அவர்களுடைய தொகுதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம நிறைய தொகுதிகள், முக்கியமான தொகுதிகள் பார்க்க முடியுது. அங்கெல்லாம் புதுமுகங்களை இறக்குறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு யுக்தி, நம்ம என்ன ஒரு தாட் ப்ராசஸ் அதிமுக இதை பண்ணியிருக்காங்க? இந்த தேர்தல் அந்த 43 புதிய முகங்கள் பார்க்கும்பொழுது இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம். அதாவது 43 புதிய முகங்கள் மட்டும் கிடையாது, மற்ற தொகுதிகளில் ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருந்தவங்க, எம்பிக்களாக இருந்தவங்களுக்குனா அதாவது போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் தோல்வியுற்றிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா பார்க்கலாம். பொதுவாக அதிமுக வேட்பாளர் பட்டியலினாலே புதிய முகங்களுக்கு கடந்த காலங்களை நாம் பார்க்கும் பொழுது, மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் அந்த பட்டியலாம் பார்க்கறதுக்கு. அவங்க அதிமுக ரொம்ப கடைமட்ட தொண்டனா இருப்பாங்க, அடிமட்ட ஊழியரா இருப்பார், அதிமுகவினுடைய கடைக்கோடி தொண்டரா இருப்பார். அவரு கூட திடீர்னு வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பட்டியலையும் அதை ஒரு அவங்களோட ஒரு யுக்தியாவே வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த முறை 43 பேருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி புதியவர்களுக்கு இந்த இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் 43 புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளார். இன்னும் சென்னையோட பட்டியல் வரல, 13 தொகுதிகளுக்கு இன்னும் வரல. அதுலயும் சில புதியவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மொத்தத்துல அதுல இப்ப இந்த பட்டியல் வரையில் 43 புதியவர்களை வாய்ப்பு கொடுத்திருக்கிறது என்பது அதிமுக என்றாலே புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்ற ஒரு தொடர்ந்து அந்த ஒரு பார்க்க முடிஞ்சது. அதை ஒட்டி தான் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை, ஏன்னா ஏற்கனவே உள்ளவங்களுக்கே கொடுத்தா இப்ப உள்ள அதிமுக தொண்டர்கள்ட்ட ஒரு ஏற்படுங்கிறதுக்காக, புதியவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப 43 புதியவர்களுக்கு இந்த வேட்பாளர் பட்டியலில் வாய்ப்பு கொடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளார் என்பது நாம் பார்க்க முடியுது. அசோகா, ரைட். நன்றி ராஜா, விரிவான உங்கள் தகவல்களை வழங்கியதற்கு. அதிமுகவினுடைய 127 பேர் அடங்கிய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அது பற்றி தான் கூடுதல் தகவல்களை பார்த்து வருகின்றோம். திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய அதிமுக வேட்பாளர்களை பார்க்குறோம். வாணியம்பாடியில் செந்தில்குமார் மற்றும் ஆம்பூரில் ஆர் வெங்கடேசன் போட்டியிடுறாங்க. அதே மாதிரி புதுக்கோட்டையில் நாம் அனைவரும் அறிந்த முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர், திருமயம் தொகுதியில் திரு வைரமுத்து அவர்கள் முதல் முறையாக களமிறங்குறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.